ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டைப்பாறை மீன் ஃப்ரை எப்படி ஈஸியாக செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனுக்கு பேர் வந்து முட்டைப்பாறை. இதே மாதிரி மீனில் எல்லா பக்கமும் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். மசாலா அப்ளை பண்ணும்போது அந்த கோட்டுக்குள்ளே எல்லாம் உள்ளே இறங்கி அந்த ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனையும் இதே மாதிரி கட் பண்ணியாச்சு. நீ கழுவிக்கிடலாம். மீன்லாம் கழுவி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் முட்டை, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், சோம்பு பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 லெமனையும் புழிஞ்சிடலாம். எல்லா மசாலாவையும் கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். வீட்டில் உள்ள சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சேர்க்குறப்ப அந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து அந்த மீனில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும், உதிராது. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் போதும் மசாலா. இந்த மீனில் மசாலா அப்ளை பண்ணிடலாம். மேலே வந்து மசாலா அதிகமாக அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த கட் பண்ண இடங்களை மட்டும் மசாலா நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலாலாம் செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மீனில் இந்த மாதிரி மசாலா தடவி வைக்கிறப்ப எண்ணெயில் போடுறப்போ மசாலா உதிராது. நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். மசாலாலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மீனை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக திருப்பி போட்டுடலாம். மீன் நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்துருச்சு. அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி இருக்கிற மீன் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம். அவ்வளவுதான், சுவையான முட்டைப்பாறை மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடற்கரையில் இதே மாதிரி தான் பொரிச்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரும் கடற்கரை ஏரியா தான். மீன்னா இப்படி வறுக்கணும். நான் சின்ன வயசில் ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா இப்படி தான் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.